8th CBSE Max Exponents and Powers 10.1 Exercise 10.1ல 7th sumல first subdivision என்னன்னு பார்க்குறோம். பொதுவாகவே இந்த மாதிரி சம்ல மேலே வந்து 25 இருக்கு பாருங்க. 25 இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். பாருங்க, இப்போ 25 அப்படிங்கிறது என்ன? 5 into 5 25. அப்போ 5 ஸ்கொயர்டுன்னு சொல்லி நம்ம எழுதலாம். இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கீழே 5 raised to the power minus 3 இருக்கு. இன்ட்டு 10 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 5. இப்போ 5னா மேலே 1 இருக்குன்னு அர்த்தம், பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். இன்ட்டு t raised to the power minus 8. இப்போ ஒரே லைனில் இந்த இதுவும் பாருங்க, இதுவும் பாருங்க, பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா a raised to the power m into a raised to the power n is equal to a raised to the power m plus n. ஓகே, அப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும்? 5 raised to the power minus 3 plus 1. இப்போ 3லேருந்து 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 2. அப்போ 5 raised to the power minus 2 அப்படின்னு இந்த இடத்துல ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம அதை தான் எழுத போகிறோம். 5 raised to the power 2 into t raised to the power minus 4 divided by கீழே இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். 5 raised to the power 3 plus 1 plus 1 into 2 into t raised to the power minus 8. இப்போ இந்த பவர் மைனஸ் 3யும் ப்ளஸ் 1ஐயும் ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு? 5 raised to the power minus 2 கிடச்சிருக்கு. இப்போ அதே டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். கீழே மட்டும் இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 5 raised to the power minus 2 கிடைக்கும். இன்ட்டு 2 இன்ட்டு t raised to the power minus 8. இப்போது இந்த பேஸும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் என்ன இருக்குன்னா டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருந்துச்சுன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா a raised to the power பாருங்க m into a raised to the power n. இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? a raised to the power m divided by a raised to the power n is equal to a raised to the power m minus n. இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, 5 raised to the power 2 minus 2. ஓகே, இப்போ இது மேலே கொண்டு போயிட்டோம். கொண்டு போய் இந்த நம்ம டிவிஷன்றனால இந்த பவர் எம்லேருந்து இந்த பவர் எம்லேருந்து என்னை மைனஸ் பண்ணுறோம். அப்போ 2 minus 2 into t raised to the power minus 4. இப்போது இந்த பவர்லேருந்து இந்த பவரை நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போது minus 8. அப்போ கீழே என்ன இருக்கும்? இதுதான் இருக்கும். 2ன்றது கீழே பேலன்ஸ் இருக்கும். ஸோ 2. இப்போ ஆன்சர் பாருங்கள், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எப்படி எழுதணும்? 5 raised to the power 2 plus 2 into t raised to the power minus 4. இந்த minus into minus plus ஆகிடும். அப்போ plus 8 divided by 2 is equal to, இப்போ இந்த ஆட் பண்ணோம்னா 2 plus 2 4. அப்போ 5 raised to the power 4 கிடைக்கும். இன்ட்டு t raised to the power, இப்போ 8லேருந்து 4 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? plus 4 ஆன்சர் கிடைக்கும். divided by 2. இப்போ இந்த 5ஐ 4 தடவை எழுதணும். இந்த 4 டைம்ஸ்னு வந்துருக்கு இல்லையா? 5 raised to the power 4னா என்ன? 5ஐ 4 தடவை எழுத போகிறோம். இன்ட்டு t raised to the power 4 divided by 2. இப்போ 5 into 5 25, 25 into 5 125, 125 into 5 625, 625 t raised to the power 4 divided by 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம்மில் கொடுத்துருக்கிறதுல எதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 3 raised to the power -5 அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த இடத்துல 10 இருக்கு இல்லையா, அதை மட்டும் எப்படி எழுதுறோம்னா 2 × 5ன்னு எழுதுகிறோம். ஓகே, raised to the power -5 இன்ட்டு இந்த 125 அப்படின்றத 5 × 5 × 5, அப்போ 5 raised to the power 3ன்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். இப்போ கீழே 5 raised to the power -7 அப்படியே எழுதுகிறோம். 6 அப்படிங்கிறத மட்டும் 2 × 3 raised to the power -5 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பவர் வந்து இது ரெண்டுக்குமே காமன் இல்லையா. இப்போ AB raised to the power m, அதை வந்து எப்படி எழுதலாம்னா a raised to the power m × b raised to the power m இப்படி எழுதலாம். ஸோ நம்ம இதை இப்போ அப்படி தான் எழுத போகிறோம். 3 raised to the power -5 × 2 raised to the power -5 × 5 raised to the power -5. இந்த பவர் -5 இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம், அதை தான் நம்ம அப்படி எழுதியிருக்கோம். × 5 raised to the power 3. அதே மாதிரி கீழே 5 raised to the power -7 × 2 raised to the power -5 × 3 raised to the power -5 இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டும் பாருங்களேன், இதுவும் பேஸ் 5 இதுவும் பேஸ், இந்த ரெண்டு பேஸுமே எப்படி இருக்குது, 5ன்னு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணலாம். அப்போ பாருங்கள், -5 × 5 raised to the power 3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், -5 + 3 ஆட் பண்ணால் 5 raised to the power -2ன்னு கிடைக்கும். இப்போ அதுதான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். equal to 3 raised to the power -5 × 2 raised to the power -5 × 5 raised to the power -5 + 3. Okay, 5 raised to the power -7 × 2 raised to the power -5 × 3 raised to the power -5. இப்போ நம்ம இந்த டேர்ம் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 3 raised to the power -5 × 2 raised to the power -5 × 5 raised to the power -2ன்னு கிடைக்கும். 5 raised to the power -7 × 2 raised to the power -5 × 3 raised to the power -5. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிவிஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. அதாவது a raised to the power m divided by b raised to the power minus, பாருங்க எந்த ஃபார்முலா அது, a raised to the power m divided by b raised to the power m is equal to a raised to the power, இதுவும் a raised to the power, அதாவது பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்து பவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, அதை தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், a raised to the power, பாருங்க பேஸ் ஈக்குவலாக இருந்தால் அப்போ a raised to the power m divided by a raised to the power n is equal to a raised to the power m minus n. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எப்படி எழுதுறது பாருங்க, இப்போ 3 raised to the power 5 இருக்குது. இதே பேஸ் வந்து இங்கே எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதணும், 3 raised to the power -5 இந்த mல இருந்து இந்த n, இது வந்து m, இது n. இப்போ இந்த -5ல இருந்து இந்த -5 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ -5. ஓகே, இந்த இடத்துல எப்படி எழுதுறோம்னு புரியுதுல்ல. இப்போ இந்த இது 2, அதே மாதிரி இதையும் எடுத்துக்கிறோம். அப்போ 2 raised to the power -5 -5, ஓகே, இன்ட்டு 5 raised to the power -2. இந்த -2லேருந்து இந்த -7 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ -7. இப்போ பாருங்கள், இது எல்லாம் பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்னன்னு கிடைக்கும், -5 + 5 ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும், 0. ஓகே, இன்ட்டு 2 raised to the power, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +5, இங்கே -5 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0. ஓகே,
இன்ட்டு இப்போ இது ரெண்டும் பாருங்கள் -2. அப்போ -2 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் ஆகிடும் +7. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் +5ன்னு கிடைக்கும். 5 raised to the power 5. இப்போது இதில் நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். a raised to the power 0 is equal to 1. இதோட வேல்யூ என்னது 1. அப்போ இது எப்படி எழுதலாம் 1 × 1 × 5 raised to the power 5ன்னு எழுதலாம். இப்போ 5 raised to the power 5 அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5 × பாருங்கள் 5 × 5 × 5 × 5 × 5 எல்லாம் சேர்த்தா 625. இதையும்னா 625 × 5 is equal to 52. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் 3125. அதுக்கப்புறமேல என்னது அதுதான் இதுதான் ஆன்சர். ஓகே, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, இந்த இடத்துல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த இதுவுமே எந்த நம்பர் எனி நம்பருக்கு மேலே பவர் 0வாக வந்துச்சுன்னா ஆன்சர் என்னது 1. அதே மாதிரி தான் இந்த இதுக்கும் 1ன்னு வந்திருக்கு. அப்புறம் 5 raised to the power 5 அதை நம்ம ப்ரீஃபாக எழுதினோம்னா 5 × 5 × 5 × 5 × 5. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிச்சு 3000. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்து 10.2ல் உள்ள சம்லாம் நம்ம பார்க்கலாம்.